நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே 32வது தலைப்பின் கீழே செய்தியை உங்கள் முன்னதாக வைக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த மேலான தருணத்திற்காய், கிருபைக்காய், அவருடைய இரக்கத்திற்காக நான் அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த ஆண்டின் கருப்பொருளாக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்ற தலைப்பின் கீழே துவங்கி இதுவரைக்கும் 31 தலைப்புகளாக செய்திகளாக நாம் பார்த்திருக்கிறோம். சனிக்கிழமை தோறும் யூடியூப் வழியாக இந்த செய்தி இரவு இந்திய நேரப்படி 8:30க்கு ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த வருஷத்திலே குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பிலே நாம் 46 செய்திகளை உங்கள் முன்பதாக வைத்திருந்தேன். கிறிஸ்தவ குடும்பம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அந்த குடும்பத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறதா என்ற அடிப்படையில் கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பெற்றோரை குறித்து என்று பல தரப்பட்ட தலைப்புகளிலே கடந்த வருஷத்திலே நாம் பேசினோம். இந்த தலைப்புகளெல்லாம் உங்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலில் தனித்தனி பிளேலிஸ்டாக, தனித்தனி செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவைகளை கண்டு உங்களுடைய சபைகளிலும் பைபிள் ஸ்டடிகளிலும் குடும்பத்திற்கும் அது பிரயோஜனப்படுத்தி வருகிறதற்காக நான் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட நாம் 32வது தலைப்பாக பிரமாணத்தை நிறைவேற்றிய கிறிஸ்து என்ற இந்த தலைப்பின் கீழே ஒரு அரை மணி நேரம் உங்களோடு நான் பேசும்படியாக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்கிறேன். இந்த தலைப்பிற்கான ஆதார வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனைகளிலே சொன்னதான ஒவ்வொரு வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு இந்த வருஷத்தில் செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொன்னார். எல்லாருக்கும் பயம் அல்லது எதிர்ப்புகள் கிளம்பியது. இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை கண்டு மோசேயினுடைய, நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி ஒவ்வொருவரும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. இப்பொழுது நம்முடைய மோசேயினுடைய பிரமாணத்தை மாற்றுவதற்கு இவன் வந்திருக்கிறான், இவனுடைய போதனைகள் எல்லாம் அதற்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசத் தொடங்கினார்கள். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், நான் அதை அழிப்பதற்கு அல்ல, அதை நிறைவேற்றுவதற்கு வந்தேன் என்று சொல்கிறார். காரணம், ஒவ்வொரு யூத ஜனங்களும், பரிசேயர்களும், நியாயசாஸ்திரிகளும் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், தேவனானவர் எங்களுக்கு மிக சுமப்பதற்கு அரிய அதிகமான பாரங்களை கட்டளைகளாக எங்களுக்கு கொடுத்து விட்டார். அது தவறானவைகளாக அவர் தவறுதலாக எங்களுக்கு கொடுத்து விட்டார். அது பாரமானவைகள், எங்களுக்கு மிக அதிகமானது. ஆகவே அவைகளெல்லாம் நாம் பின்பற்றுவது கடினம், எங்களுக்கு வேண்டியவைகளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவைகளை மாத்திரம் கடைபிடித்து கொண்டு வந்தார்கள். ஆகவே தான் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் எதையாவது ஒன்றை பற்றி கொண்டு மற்றவைகளை விட்டுவிட்டால் முழு நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதா இருக்கிறது. எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 603 உப கட்டளைகளையும் 10 பிரதான கட்டளைகளுமாக 613 கட்டளைகளை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்க, அவைகளெல்லாம் கீழ்ப்படிவது, கடைபிடிப்பது, அதன்படியே நடப்பது மிகவும் பாரமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. அது தவறு என்று நினைத்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு
இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக அதை கடைபிடித்து அதை நிறைவேற்றி முடித்து புதிய பிரமாணத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனங்களையோ அழித்து போட வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்கு வந்தேன். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களே 613 கட்டளைகளை ஒரு மனுஷனாலே நிறைவேற்ற முடியாது என்று சொல்லுகிறீர்களே, நிச்சயமாக அதை நிறைவேற்ற முடியும். ஒரு மனுஷனாக இருந்து அதை நிறைவேற்ற முடியும். நான் அதை கடைபிடித்து காண்பிக்கிறேன் என்று சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அவர் மீது ஜனங்கள் குற்றம் சாட்டின பொழுது அவர் சவால் விட்டார். என்னை யார் குற்றப்படுத்த முடியும்? எனக்கு விரோதமாக யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா என்று அவர் சொன்ன பொழுது அநேகர் பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினார்கள். ஆனால் விசாரணைக்கு வரும் பொழுது அவைகள் ஒன்றும் நிரூபணமாகாமல் அது பொய் சாட்சி என்று தீர்மானிக்கப்பட்டு விசாரணை நீதிபதியாக இருந்த பிலாத்து, இந்த மனுஷன் மீது எந்த குற்றத்தையும் நான் காணவில்லை, இவரை நான் விடுதலை செய்கிறேன் என்று சொன்ன அந்த தருணத்திலே மனிதர்கள் கூடியிருந்த மற்ற யூதர்கள் அத்தனை பேரும் என்ன சொன்னார்கள்? பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், நியாயசாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? எங்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, நாங்கள் அந்த பிரமாணத்தின்படி நாங்கள் இவரை சிலுவையில் அறைவதற்கு மரண தண்டனை ஒப்புக் கொடுப்பதற்கு நீர் எங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள்தான் நியாயமின்றி தீர்மானத்தை ஏற்படுத்தி அவர்கள் அப்பொழுதுதான் பிலாத்து சொல்கிறார், இந்த நீதிமானுடைய குற்றமில்லாத இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் காரணமாக மாட்டேன் என்று அவர்களிடத்தில் ஒரு தண்ணீர் செம்பை எடுத்து அவர்கள் முன்பதாக கைகளை கழுவி நான் இதற்கு விளக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல அந்த குற்றத்தை மக்கள் பக்கத்திலே திருப்பி விட்டதை நாம் பார்க்க முடியும். யூதர்களும் இஸ்ரவேலர்களும் சொன்னார்கள், அந்த இரத்தப்புள்ளி எங்கள் மீதும் எங்கள் சந்ததி மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அந்த சமாதானமின்றி அந்த இரத்தப்புள்ளியை அவர்கள் சுமந்து திரிகிறதை நாம் பார்க்க முடியும். சரி, இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியத்தை சொன்னதற்கு பின்பு எப்படியெல்லாம் அந்த ஜனங்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாய சாஸ்திரிகள், பிரதான ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த தீர்க்கதரிசியானவர் மரியாள் இயேசு கிறிஸ்து அந்த குழந்தையை எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு சென்ற பொழுது அங்கு இருந்த அந்த தீர்க்கதரிசி சிமியோன் குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவை கையில் ஏந்தி கொண்டு சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி சொல்கிறார் என்று பாருங்கள். 2வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 34வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படுவதும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார். திரையிலே 24 என்று தவறாக அடித்திருக்கிறேன், அது 34. இப்போ விரோதமாய் பேசப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் அப்பொழுது உரைக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அவரை உதாசீனப்படுத்தினார்கள் அங்கு உள்ள ஜனங்கள், அவருடைய சொந்த ஜனங்கள், சொந்த குடும்பத்தார், நாசரேத் ஊரில் இருந்தவர்களும் சரி, எருசலேமில் இருந்தவர்களும் சரி, அவர் என்ன நாசரேத் ஊர்லேருந்து வந்தவர் ஆயிற்று, அங்கேருந்து யாராவது ஒரு தீர்க்கதரிசி வர முடியுமா? நாசரேத்திலேருந்து யாராவது நல்ல ஒரு அறிவாளி வர முடியுமா என்று அவரை உதாசீனப்படுத்தினார்கள். நம்முடைய இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கும் இருக்கிறது. அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் சொன்னால் அவர் கரெக்டாக தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து யாராவது ஒரு ஊழியக்காரர் வந்தார் என்று சொன்னால் அவர் சொல்லுவதை நாம் உதாசீனப்படுத்துவோம். அவர் சொல்லுவது எதுவோ பைபிளை வைத்து தான், பைபிளில் உள்ள காரியங்களை வைத்து தான். ஆனால் நாம்
அவர் சொல்வதை கேட்காதபடிக்கு அவர் யார் என்பதை தீர்மானித்து விடுகிறோம். அப்படியாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். யோவான் 1வது அதிகாரம் 45, 46 நான் வாசிக்கிறேன். 45, பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். கவனிச்சிங்களா? அவர் யோசேப்பின் குமாரனும் நாசிரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், என்னப்பா, நாசிரேத்து ஊர்லேருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அவன் கேட்குறான் பாருங்க, என்னது நாசிரேத்து ஊரா? அந்த ஊர்லேருந்து யாராவது இப்படியா வர முடியும் அப்படின்னு ஒரு உதாசீனமான ஒரு வார்த்தை அங்கே வந்தது. அது மாத்திரமா? அது ஒரு சாதாரண குடும்பம்ப்பா. அந்த குடும்பத்தில் இருந்தால் இவர் வந்தார். அவங்க தங்கச்சிகள் எல்லாம், அவங்க தம்பிகள் எல்லாம் நம்ம கூட தானே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவருடைய அந்த குடும்பத்தில் இருந்தால் இப்பேற்பட்ட ஒரு ஆள் வர முடியும்? இவர் ஒரு சாதாரண ஆளாச்சு. இவங்க அப்பா வந்து கார்பெண்டர் தானே, இவங்க அம்மாவை நல்லா தெரியும், இந்த ஊருக்காரங்க தானே. ஏப்பா, இவங்க தங்கச்சியெல்லாம் நம்ம தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். இவங்களோட அண்ணனா இவர்? அதெல்லாம் இருக்க சான்ஸே இல்லை. இவர் எப்படி இவ்வளோ பெருசாக வளர முடியும்? நம்ம பார்த்து வளர்ந்த பையன்ப்பா அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு உதாசீனமும் நிராகரிப்பும் அங்கே இருந்தது. மத்தேயு 13வது அதிகாரம் 55வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லோரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இது எல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். கவனிச்சிங்களா? அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையான் என்று அவர் சொல்கிறார். மொத்தம் 4 சகோதரர்கள் அவருக்கு இருக்கிறார்கள், 4 தம்பிகள். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த 4 சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறார்கள். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தது 4 பேர். குறைந்தபட்சம் சகோதரிகள் அப்படின்னா குறைந்தபட்சம் 2 அல்லது 2க்கு மேற்பட்டவர்கள். இப்போ 4 தம்பி ப்ளஸ் இயேசு கிறிஸ்து 1, 5. குறைந்தபட்சம் 2 சகோதரிகள் 2 தங்கச்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா 7 பேர் குறைந்தபட்சம் மரியாளுக்கு பிறந்தவர்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஊர் ஜனங்கள் கேட்குறாங்க, இவரெல்லாம் வந்து அங்கே இருந்தவர் தான்ப்பா, நம்ம கூட இருந்தவர், இவங்க தங்கச்சிலாம் கூட நம்ம கூட தானே இருக்கிறாங்க, இவங்க தம்பிலாம் நமக்கு தெரியுமே. 7 பேர் குறைந்தபட்சம் மரியாளுக்கு பிள்ளைகள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த பைபிள் படி. அப்படி அவரை நிராகரித்தார்கள். அவர் பிறந்த பொழுது பிரசவம்னா என்ன பண்ணுவோம், நம்ம உடனே அந்த தாயை கூட்டி கொண்டு போய் நல்ல ஒரு இடத்துல வச்சு, சுகாதாரமான ஒரு இடத்துல வைத்து அவரை பாதுகாத்து அவர்களுக்கு சுற்றி வந்து தேவையான உபகரணங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கையெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி அப்படி நம்ம வைப்போம். நாங்கள் வந்து கல்லூரி நாட்களில் வந்து ஒரு டூர் நாங்கள் போனோம். எங்கே இருந்து அப்படின்னா காரைக்குடியில் இருந்து கோயம்புத்தூரை நோக்கி நாங்கள் ட்ரெயினில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த பொழுது எங்களுடைய அந்த ட்ரெயின் கேபினில் வந்து ஒரு நிறை மாத கர்ப்பிணி, அவங்களுக்கு அந்த நேரம் பிரசவ வலி ஏற்படுது. நாங்கள்லாம் காலேஜ் பசங்க உடனே என்ன பண்ணோம், ட்ரெயினை நிப்பாட்டிட்டு அந்த சுற்றி அங்கே உள்ளவங்களை, அந்த இடத்துலலாம் உள்ளவங்களுடைய புடவைகளெல்லாம் வாங்கி ஃபுல்லாக அதை வந்து சுற்றி கட்டணும். கம்ப்ளீட்டாக கட்டிட்டு ஒரு ஒரு ரூம் மாதிரி அதை ரெடி பண்ணி அந்த ரூமில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் ப்ளஸ் மருத்துவர் யாரும் இருக்கிறாங்களான்னு கண்டுபிடிச்சி அந்த ரூமில் கொண்டு விட்டு ஒரு பிரசவத்தை நாங்கள் அந்த இடத்துல சுகமான ஒரு பிரசவத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணி அதற்கு பின்பு ட்ரெயினை எடுக்க வச்சு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினை நாங்கள் எடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணோம். இது வந்து இந்த நேரம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம்.
இது எப்போ நடந்தது அப்படின்னா ஏறத்தாழ 1992 என்று நினைக்கிறேன். இல்லை 91 இது நடந்த ஒரு சம்பவம். அப்போ ஒரு பிரசவம் அப்படின்னா அந்த சூழலை உடனே தயார்படுத்துறதுக்கு நம்ம எல்லாரும் முற்படுவோம். பட் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பேற்பட்ட ஒரு சூழல் அங்கே இருந்தது அப்படின்னா, இடமே இல்லை. வீட்டில் கூட இடம் இல்லாமல், சத்திரத்துலேயும் இடம் இல்லாமல், வெளியில் ஆடு மாடுகள் இருக்கக்கூடிய அந்த சாப்பிடக்கூடிய ஒரு முன்னணையில் கொண்டு போய் ஒரு குழந்தையை வைக்க வேண்டிய ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடியும். ராஜாவினுடைய அந்த பிறந்துட்டார், அவர் பிறந்த இடமும் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு இடம். செய்தி வெளியில் இருந்து ஏறத்தாழ அவர் பிறந்த 2 வருடங்களுக்கு உட்பட்ட காலத்தில், பிறந்த அன்றைக்கு கிடையாது, ஏறத்தாழ 2 வருடங்களுக்கு உட்பட்ட காலத்தில் எகிப்திலிருந்து சாஸ்திரிகள் வர்றாங்க. வந்து அரண்மனையில் போய் விசாரிக்கிறாங்க. இப்படி ஒரு யூதர்களுடைய ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறாராமே, உங்கள் வீட்டில் யாரும் பிறந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க எல்லாரும் பைபிளில் ஏகப்பட்ட நியாயப்பிரமாணம், அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் எங்கே எழுதியிருக்குன்னு பார்த்துட்டு ஒரு முடிவு கட்டி 2 வயதிற்கு உட்பட்ட எத்தனை குழந்தைகளையும் கொலை செய்து விடு என்று சொல்லி ராஜாவும் ஒரு கொலை வெறியில் சுற்றின அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான சம்பவம் எங்கே இருந்து புறப்பட்டது என்பதையும் அவருடைய வாழ்நாட்டில் நம்ம பார்க்க முடியும். அவரை கொலை செய்வதற்கு சொந்த ஊரிலேயே முயற்சி செய்தார்கள். கவனிச்சிருக்கிறீங்களா? அவரை எப்படியாவது கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி சொந்த ஊருக்காரங்களே முயற்சி பண்ணாங்க. லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அதுக்கப்புறம் அவர் பேசுகிறாரு. கடைசி என்ன நடந்தது பாருங்கள், 28வது வசனம். ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்டபொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார் என்று பார்க்கிறோம். அவங்க சொந்த ஊர்லேயே பிரசங்கம் பண்ணும் பொழுது அவரை எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. அவருடைய சொந்த குடும்பம், அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸே என்ன பண்ணாங்க, எப்பா இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இவர் மதி மயங்கிட்டார், இவர் மூளை சரியில்லை, இவரை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்னு அவர்களே அவரை பைத்தியம் பிடித்தவர் என்று சொல்கிறதை மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்க்க முடியும். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். எப்படியா பிடிச்சிட்டு போயிருங்க, இது ஊரில் இருந்தால் நமக்கு பேர் கெட்டு போயிடும், இவரை பேச விட்டால் சரி வராது, நம்ம குடும்ப பேரை கெடுத்து விட்டுருவார், இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவரை பிடித்து கொண்டு போவதற்கு அந்த சொந்த குடும்பத்தினரே வந்ததை நாம் மார்க்கு 3:23 பார்க்க முடியும். பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகள் மற்றும் பிரதான ஆசாரியர்கள் எப்படி எதிர்த்தாங்க? மார்க்கு 2வது அதிகாரம் 6-7 வசனங்களும் 3வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். தேவனை எதிர்த்து பேசுகிறார் என்று, தேவ தூஷணம் பேசுகிறார் என்று அவர் மீது குற்றம் சாட்டினார்கள்.
அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. அதை கீழ்ப்படிவதற்கு அவர்களுக்கு பிரியமில்லை, கேட்பதற்கு பிரியமில்லை. மாறாக அவருடைய வார்த்தையை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்க மனமில்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் தேவ தூஷணம் சொல்கிறார் என்று அவர் மீது குற்றம் சாட்டினார்கள். இந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். மார்க் 2வது அதிகாரம் 6-7 வசனங்கள். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகர்கள் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். கவனிச்சிங்களா? தேவ தூஷணம் சொல்லுவதாக சொன்னார்கள். இவர் அற்புதங்களை செய்கிறார், இயற்கைக்கு மாறான காரியங்களை செய்கிறார். பிறந்த குருடன், பிறவி குருடனாக இருக்கிற ஒருவரை குணப்படுத்துகிறார். எந்த மருத்துவமும் இல்லாத இன்றைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு குணத்தை யாரும் கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்டதை அவர் குணப்படுத்துகிறார். கை சூம்பி போயிருக்கிறது, அதை அவர் குணப்படுத்துகிறார். அடுத்த நொடியிலேயே அது நடக்கிறது. இப்பேற்பட்ட அற்புதங்களையும், மரித்து போன 3 நாட்கள் மரித்ததற்கு பின்பதும் அவர்களை உயிரோடு எழுப்புகிறார். இவ்வளவு காரியங்களை செய்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் மனம் இல்லாமல், அவர் சொல்கிறார், இந்த பாவத்தை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று மன்னிக்கிற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இது தேவ தூஷணம் என்று சொல்லி. மேலும் என்ன சொல்கிறாங்க? ஓய்வு நாளை இவர் மீறுகிறார், ஓய்வு நாளில் செய்யத்தகாத காரியங்களை செய்கிறார் என்று. அப்போ தான் அவர் சொல்கிறார், எப்பா ஒரு ஆடு கீழே விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, நீ தூக்கி விட மாட்டியா? ஓய்வு நாள் எதுக்கு? அதை நம்ம ஒழுங்காக நீ முதல்ல புரிந்திருக்கிறியா? ஓய்வு நாள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்ற சட்டம் இருக்கிறது. ஓய்வு நாள் எப்போ அப்படியே படுத்துக்கிட்டு விட்டதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கா? எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, நான் செய்வது செய்யக்கூடாதவைகளில் கிடையாது என்று சொல்லி அவர் விளக்கம் கொடுக்கிறார். ஆனாலும் அவர் மீது எல்லாரும் அவரை பற்றி அவர் சார்பு அதிகமாக போய்கொண்டிருக்கிறது என்பதனாலே பரிசேயர்களும் சதுசேயரும் நியாயசாஸ்திரிகளும் பிரதான ஆசாரியர்களுக்கும் பயம் கொடுத்து விட்டது. என்ன பயம்? ரோமர்கள் நம்மை நீக்கிவிட்டு இயேசு கிறிஸ்துவை அதிகாரத்திலே கொண்டு வந்து விட்டால் நம்முடைய அதிகாரம் என்னவாவது, நம்முடைய பொறுப்பு என்னவாவது, நமக்கு கிடைத்த பதவி என்னவாகுவது, அதை நாம் இழந்து விடுவோமே என்கிற காழ்ப்புணர்ச்சியிலே அவரை ஒவ்வொரு காரியத்திலும் அவருக்கு விரோதமாகவே பேசிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு 12வது அதிகாரம் 14வது வசனத்திலையும் 24வது வசனத்திலையும் நாம் பார்க்க முடியும். பரிசேயர்கள் அவரை அழிப்பதற்கு சதி செய்வதை பார்க்க முடியும். அவர் சொல்கிறாங்க அவரை பார்த்து, இவன் பிசாசுகள் எப்படி துரத்துறான்னா, அவங்களுக்கெல்லாம் தலைவர் ஒருத்தனை கையில் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான், பெயல் செபூலை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய டீமுக்குள்ளாரே கை கோத்துக்கிட்டு தான் பேய்களை விரட்டுவதாக இயேசு கிறிஸ்துவை பிசாசு பிடித்தவன், பிசாசுகளின் தலைவன் என்று அவர்கள் குற்றம் சாட்டுவதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 12வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 12:14. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். 24வது வசனம். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் சபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எப்படி பிசாசு தண்ணில் தானே பிரிஞ்சிருக்கும், அவங்களுடைய தலைவரை வச்சு நான் அவங்கள விரட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறார். இவர்களுக்கு என்னென்னா, எப்படியாவது அவர் மீது குற்றம் சாட்டிவிட வேண்டும், அவருக்கு விரோதமாக பேசிவிட வேண்டும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு இவர் வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை தகர்ப்பதற்கு தான் வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே அவரை குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கும் எத்தனையோ பேர் நியாயப்பிரமாணம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, இயேசு கிறிஸ்துவ எதுக்கு கொலை செய்தார்கள்? இந்த குற்றத்துக்காக தான். சீமோனை ஸ்தேவானை எதற்கு கொலை செய்தார்கள்? இந்த குற்றத்துக்கு தான். பவுல் அப்போஸ்தலனை
ஏன் குற்றம் பிடித்தார்கள்? இந்த குற்றத்துக்கு தான். பேதுருவை ஏன் குற்றம் பிடித்தார்கள்? இந்த காரியத்திற்கு தான். இன்றைக்கும் வேதாமத்தை புரியாமல், அறியாமல், அரைகுறையாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக கற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணம் இன்னும் இருக்கிறது வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிற அரைகுறை ஜனங்கள் மற்றவர்களை கவிழ்த்து போட்டுக்கொண்டு நியாயப்பிரமாணத்திற்கு போதகராக இருக்க விரும்புகிறார்கள் என்பதை தெள்ள தெளிவாக வேதாமம் சுட்டி காண்பிக்கிறது. மனம் திரும்ப வேண்டும். நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட பொழுது நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்தது. புதிய பிரமாணம் ஆகிய புதிய ஏற்பாடு நடைமுறையில் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அது வேதாமத்தின் கட்டாயம். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டுமே ஒழிய நியாயப்பிரமாணத்திலே நாம் இருப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது. நியாயப்பிரமாணத்தில் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதாமம் சொல்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. சரி, நம்முடைய தலைப்புக்கு வரலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களிலே 7ஆம் அதிகாரம் 1 வசனம், 11ஆவது அதிகாரம் 53வது வசனத்திலே சொல்கிறார், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படியாக குற்றம் சாட்டுகிறார்கள். யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள், அவரை கொலை செய்வதற்கு தேடுகிறதை இந்த வசனங்களின் மூலமாக நாம் பார்க்க முடியும். மத்தேயு 21வது அதிகாரம் 23 46 முடிய பார்க்கும் பொழுது திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விட்டு கடந்து சென்ற ஒரு உவமையை அவர்களுக்கு சொல்லுகிறார். தன்னுடைய வேலைக்காரர் அனுப்புகிறான், இன்னொரு வேலைக்காரன் அனுப்புகிறான், அவனை பிடிச்சி கொலை பண்ணுறாங்க. சரி, சொந்த பிள்ளையவே அனுப்புகிறான், அப்பையும் அவனையும் பிடிச்சி கொலை செய்துடுறாங்க அப்படின்ற ஒரு உவமையை அவர்கள் முன்பதாக வைக்கும் பொழுது அந்த இடத்துல பரிசேயர்கள் அத்தனை பேரும் மூர்க்கம் கொண்டு அவரை எப்படியாவது கொலை செஞ்சிடணும், இவன் நம்மளை பற்றி தான் ஜாடையாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து விடுவதற்கு அவர்கள் விரோதமாக எழும்புவதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 26வது அதிகாரம் 59 66 முடிய நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நியாய சங்கம், சனகரி சங்கம் என்று சொல்லப்படுகிற நியாய சங்கத்திலே அவரை தேவ தூஷணத்திற்காக, அவர் தேவ தூஷணம் சொன்னார் என்று சொல்லி அந்த இடத்துல பொய் சாட்சிகளை கொண்டு வந்து அந்த சங்கம் அவரை கண்டிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டுகளை அவர் மீது சுமத்தினார்கள். சொந்த மக்களாலே வந்த நிராகரிப்பை நான் பட்டியலிடுகிறேன். யோவான் 6வது அதிகாரம் 60 66 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய சீஷர்களும் அவரை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொன்னார். வானத்திலிருந்து வந்த அப்பம் நானே என்று சொல்லி அவர் பேசின அந்த காரியத்தை கேட்டவர்கள் கூட இருந்த அநேகர், அவருடைய சீஷர்களில் அநேகர், ஐயா இவர் இப்படி தான் சொல்லிட்டுருப்பார், நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பின்வாங்கி போனார்கள். மத்தேயு 11வது அதிகாரம் 11 11வது அதிகாரம் 16 24 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், எவ்வளவோ அற்புதங்களை அவர் செய்த போதிலும் கோராசின், பெத்சாயிதா மற்றும் கப்பர்நகூம் ஆகிய நகரங்கள் அவரை நிராகரித்தன. அந்த நகரமே அவரை எல்லாம் சரி வராது, அவர் செய்கிறதை செஞ்சுட்டு போட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அவர்கள் நிராகரித்ததை நாம் பார்க்க முடியும். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். நம்மலாம் நினைப்போம், ஒரு சின்ன நல்லது செஞ்சிட்டோம் யாருக்காவது அப்படின்னா அவங்க நமக்கு நன்றி சொல்லணும், அவங்க இப்படி இருக்கணும், அவங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அவர்கள் நம்மை பார்த்த உடனே மரியாதை கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லைன்னா உடனே நமக்கு சங்கடமாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் அவ்வளோ அற்புதங்களை செய்ததுக்கு அப்புறம் கூட அங்கே பாருங்கள், அவரை நிராகரித்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு நன்மையை தான் அவர் செய்தார். லூக்கா 11வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் சாத்தானால் பேய்களை விரட்டியதாக குற்றம் சாட்டினார்கள். எப்படி இருக்கும் பாருங்கள், பேயை விரட்டிட்டாரு, குணப்படுத்திட்டாரு அப்படிங்கிறது இல்லாமல் நன்மை கிடைத்து விட்டது, யாருனாலும் நடக்காத ஒரு சம்பவம் நமக்கு நன்மை கிடைத்து விட்டது என்று நினைப்பது சந்தோஷிக்காமல் அவரை குற்றம் சாட்டி அவர் சொந்த ஜனங்களே அவரை நிராகரித்தார்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அவர் மக்களை வஞ்சிப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள்.
அது எவ்வளோ ஒரு பெரிய காரியம் பாருங்கள். 7 யோவான் 7:12 நான் வாசிக்கிறேன். அவருக்கு தேவையா? அவர் எவ்வளவு நன்மை, எவ்வளவு இல்லை, முழுவதுமே அவர் நன்மை தான் செய்தார். அவரை பார்த்து சொல்கிறாங்க, ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படி இல்லை, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி கொண்டார்கள். ஜனங்களை வஞ்சிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை பாருங்கள். யோவான் 8வது அதிகாரம் 59வது வசனம், யோவான் 10வது அதிகாரம் 30, 31, 32, 33 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவரை கல்லால் அடித்து அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று முற்பட்ட ஜனங்கள் அங்கு பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணார்? நல்லது செஞ்சது குத்தமாக? மக்களுக்கு அது பிடிக்கலை. ஏன்னா அவர் வளர்வது பிடிக்கலை. அவர் பின்பதாக ஏராளமான மக்கள் அவரை பின்தொடர்வது எரிச்சலை அவர்களுக்கு உண்டு பண்ணினது. சொந்த ஜனங்களே அவரை பின்வாங்கி விட்டு போனார்கள். சொந்த குடும்பத்தார் அவருக்கு விரோதமாக இருந்தார்கள். சொந்தக்காரர்கள் அவருக்கு விரோதமாக இருந்தார்கள். பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள், பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள், எவ்வளவு வஞ்சிக்கிறவன் என்று சொன்னார்கள், கல்லால் அடித்து கொலை செய்து விட முயற்சி சொன்னார்கள். எவ்வளவு எதிர்ப்பு கிளம்பினாலும் அவர் தன்னுடைய காரியத்தை, பிரசங்கத்தை, செய்ய வேண்டிய நன்மைகளை, அவருடைய தீர்மானத்தை, தேவன் அவருக்கு கொடுத்ததை விட்டு திரும்பவே இல்லை. எப்படியெல்லாம் அவருக்கு எதிர்ப்பு கிளம்பியது என்று அந்த தருணங்களை நான் பட்டியலிடுகிறேன். ஓய்வு நாளில் நடந்ததை வைத்து அவரை குற்றம் சாட்டினார்கள். மத்தேயு 12வது அதிகாரம் முதல் 14 வசனங்கள், தானியங்களை அவர்கள் பறிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். கை சூம்பிய ஒருவரை ஓய்வு நாளில் குணப்படுத்தினார் என்று சொன்னார்கள். அதை அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். மார்க் 2வது அதிகாரம் 23, 3வது அதிகாரம் 6 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது அதுக்கு இணையான அந்த பதிவை நாம் அந்த இடத்துல பார்க்க முடியும். லூக்கா 6வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்று சொன்னார். அதே அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக அவர் கிளம்பினது. யோவான் 5வது அதிகாரம் 18 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு முடக்குவாதக்காரனை, திமிர்வாதக்காரனை அவர் குணப்படுத்துகிறார். அது யூதர்கள் அவரை வேலை செய்து தன்னை தேவனுக்கு சமமாக்கி கொண்டதாக அவர்கள் அங்கு சொல்வதை நாம் அவங்க பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு செயல்பாடுகள் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக அவர்கள் குற்றம் சாட்டி அவரை எப்பொழுதும் எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு விரோதமாகவே ஜனங்கள் இருந்ததை நாம் பார்க்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் அவர் தன்னுடைய நன்மைகளை அவர் விட்டுவிடவில்லை. எப்பொழுதும் அவர்களுக்கு நன்மையான காரியங்களையே அவர் செய்து கொண்டு வந்தார். ஆனாலும் அவருக்கு விரோதமாகவே அந்த ஜனங்கள் அவரை குற்றம் சாட்டினார்கள் என்று நாம் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 11வது 13வது வசனத்திலிருந்து 16 வசனங்கள் வரை நாம் பார்க்க முடியும். யோவான் 9வது அதிகாரம் 13லிருந்து 16 முடிய நாம் பார்க்கும் பொழுது, குருடனாக இருந்த அவனை பரிசேயர் இடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயர்கள் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. ஓய்வு நாளில் குணப்படுத்துறது கடவுளிடமிருந்து வந்தவராக இருக்க முடியாது என்று பரிசேயர்கள் அவர் மீது குற்றம் சாட்டினதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு போதனைகளிலும் அவர்கள் எதிர்ப்பை காண்பித்தார்கள், விரோதித்தார்கள். அவர் சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனங்களையும் நிறைவேற்றுவதற்கு தான் வந்தேன், அதை நான் அழித்து விடுவதற்கு அல்ல என்று சொல்லி அவர் தன்னுடைய காரியங்களை அவர் விளக்கப்படுத்துகிறார். இந்த தலைப்பில் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை உங்களுக்கு தொடர்ந்து இதை குறித்ததான தலைப்புகளில் நான் பேச அடுத்த சனிக்கிழமை உங்களோடு நான் வருகிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.